இட்லி, தோசை, மெதுவடைக்கெல்லாம் வச்சு சாப்பிடுற மாதிரி சிம்பிளான ஒரு சட்னி ரெசிபி பார்க்கலாங்க. சிம்பிளா இருந்தாலும் ஹெல்த்தியானது. அதே சமயத்துல ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். பேன் ஹீட் பண்ணி அதில 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூட 3 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இஞ்சி சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கங்க. காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க. பச்சை மிளகாய்க்கு பதிலா நீங்க காஞ்ச மிளகாய் இருந்தாலும் சேர்க்கலாம். இல்ல 2 மிளகாயும் கலந்து சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்க்கலாம். அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும். இத வந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு வதக்கிக்கங்க. அதாவது வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வரும் பாருங்க. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இத வதக்கிக்கணும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, வெங்காயம் கண்ணாடி பதம் வந்துருச்சு. இந்த இந்த அளவுக்கு தான் நீங்க வதக்கணும். இந்த ஸ்டேஜில நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து 6 தக்காளி எடுத்திருக்கேன். பழுத்த தக்காளியே எடுத்துக்கங்க. அப்பதான் இந்த சட்னி ரொம்ப சூப்பரா இருக்கும். இதையும் இப்போ நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வந்து நல்லா சாஃப்ட்டா குக் ஆகி வரணும். அதனால லோ ஃப்ளேம்ல வச்சுக்கிட்டு நீங்க வதக்கி விடுங்க. சீக்கிரம் வதங்கணும்னா கொஞ்சமா உப்பு சேர்த்து வதக்கிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, தக்காளி நல்லாவே குக் ஆகி வந்திருக்கு. நல்லா சாஃப்ட்டா இருக்கு பாருங்க. இந்த ஸ்கின் எல்லாம் நல்லா மசிஞ்சிருக்கு பாருங்க. இது வரைக்கும் நீங்க வதக்கிக்கணும். இந்த ஸ்டேஜ்ல கிளீன் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி இலை நல்லா ஒரு கைப்பிடி நெறைய எடுத்து போட்டுக்கங்க. நீங்க கொத்தமல்லிக்கு பதிலா புதினா இலை இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்ப இத வந்து வதக்கிக்கலாம். கொத்தமல்லி வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு 10, 20 செகண்ட் வதக்குனீங்கன்னா போதும். இல்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்டுலயே மிக்ஸ் பண்ணுனா கூட போதும். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கங்க. இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம இத வந்து நல்லா கொரப்பா அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. நைஸா அரைக்கக்கூடாது. இப்போ அரைச்சிட்டு வந்த சட்னிய பவுலுக்கு மாத்திக்கலாம். நீங்க இந்த திக்னஸ் போதும் அப்படின்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு கொஞ்சம் தண்ணியா வேணும்னா எக்ஸ்ட்ரா தண்ணியா ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியா செஞ்சாலும் நல்லாயிருக்கும். திக்கா செஞ்சாலும் நல்லாயிருக்கும் இந்த சட்னி. நான் வந்து மீடியமா தான் வச்சிருக்கேன். ரொம்ப தண்ணியாவும் இல்லாம, ரொம்ப திக்காவும் இல்லாம மீடியம் கன்சிஸ்டன்சில வச்சிருக்கேன். இது வந்து இட்லி, தோசை, வடைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சு இதில் சேர்த்துக்கங்க. இல்ல தாளிக்காம சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். அவ்வளோதான். சட்னி ரொம்ப சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான சட்னி. இன்னைக்கே வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம அனிதா டேஸ்டி கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.